ஹே ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐஷு ஸ்டடி ஜோன் அண்ட் நாங்கள் ஐஷு. ஸோ ஆஃப்டர் 10th அப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான குரூப்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சந்தேகங்களை தீர்க்க தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பிகினிங் ஆஃப் த வீடியோலேயே நான் ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ 10th டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு எய்ம் வச்சுக்கோங்க இப்போயே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குரூப்ஸ் எடுத்திங்கன்னா பெட்டர் யூல் ஈஸி டு டிசைட் ஆஃப்டர் 12th. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 12th அப்புறம் கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணுவீங்க. அதனால இப்போயே சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ 10th முடிச்சிட்டிங்கன்னா வாட் ஆர் த சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் எய்ம் என்ன, அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் லாஸ்ட்டில் சில டிப்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு குரூப்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ஒவ்வொரு குரூப்பாக பார்க்கலாம். நான் இதில் வந்து பயோமேக்ஸ், கம்ப்யூட்டர் மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் குரூப்ஸ் பற்றி நான் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பயோமேக்ஸ் குரூப் பார்க்கலாம். ஸோ என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரீம்ஸில் நீங்கள் போகலாம் அப்படின்னா மெடிக்கல் ஸ்ட்ரீம், இன்ஜினியரிங், பேராமெடிக்கல் கோர்சஸ், பிஎஸ்சியில் எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்து படிக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதெல்லாம் படிக்கக்கூடாது அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அது என்னது அப்போஷனே கிடையாது. நீங்கள் எது வேணாலும் எடுத்து படிக்கலாம். அண்ட் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். ஸோ பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மெடிக்கல் ஸ்ட்ரீம்னால் நீங்கள் வந்துட்டு மெடிக்கலில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கலாம், நெக்ஸ்ட் ஆயுஷ் படிக்கலாம், அதுக்கப்புறம் பிடிஎஸ் படிப்பாங்க. ஸோ இது மாதிரி அதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அது போக பேராமெடிக்கல் அப்படின்னு வரும்போது வெட்னரி டாக்டர். ஸோ இதுக்கெலாம் உங்களுக்கு பயாலஜி மார்க்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு ஸ்டேட் போர்டாக இருந்தால் பயாலஜி மார்க்ஸ் அண்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வச்சு எடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வெட்னரி டாக்டர் அண்டு அப்புறம் ஹோமியோபதி, ஸோ இது மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, இது மாதிரி நிறையா இருக்குது. அது உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் அட்டாச் பண்ணுறேன். அண்டு இதுக்கெலாம் வந்து உங்களுக்கு நீட் தேவைப்படாது. ஓகே, ஒரு டாக்டர் ஆகணும் பட் எனக்கு நீட்டும் வேணாம் அப்படின்னீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் பேராமெடிக்கல் கோர்சஸ். அதுக்கு நீங்கள் வந்துட்டு பயாலஜி ரிலேட்டட் குரூப்ஸ் எடுக்கணும். எய்தர் பயோமேக்ஸ் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கணும். அண்ட் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கும் நீங்கள் பயோமேக்ஸ் குரூப்பாக இருந்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பாக இருந்தாலும் உங்களுக்கு எடுத்துக்கிறவங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைமாக கம்ப்யூட்டர் மேக்ஸ் பார்க்கலாம். அண்ட் கம்ப்யூட்டர் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இன்ஜினியரிங் சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கம்ப்யூட்டர் மேக்ஸ் தரமாக எடுக்கலாம். அண்டு கட் ஆஃப் வந்து அதிகமாக வச்சு படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இன்ஜினியரிங்கில் நுழைஞ்சிடலாம். அண்ட் எனக்கு இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் கம்ப்யூட்டர் மேக்ஸ் எடுத்துட்டேன், பட் பிஎஸ்சி பண்ணணுன்னா இதில் பண்ணலாம். பட் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. லைக் நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் படிக்கலாம். பட் பயாலஜி ரிலேட்டடாக வரக்கூடிய பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜிஸ்ட் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஆஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ இதான் வந்து இதோட டிமெரிட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் பயாலஜி ரிலேட்டடாக போகணும், மெயினாக வந்து நீட் படிக்கிறது அது மாதிரி போகிறவங்க, கொஞ்சம் மேக்ஸ் வரவங்க வந்து பயோமேக்ஸ் போவாங்க. இல்லை நீட்லேயே எனக்கு வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிடுவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட் இருக்கவங்க நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் அதிகமாக எடுப்பாங்க இப்போலாம். ஸோ இதில் நீங்கள் பயாலஜி ரிலேட்டட் குரூப்ஸ் வந்து நல்லாவே எடுக்கலாம், நிறைய எடுக்கலாம். நீட் சைட் போகலாம், பேராமெடிக்கல் கோர்சஸ் போகலாம். பிஎஸ்சியில் வந்து நிறைய இப்போ பயாலஜி சம்மந்தமாக கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கலாம். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். மேக்ஸ் உங்களால் எடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்புக்கானது. அண்ட் இதில் வந்து நீங்கள் பிஎஸ்சி அக்ரி எடுக்கலாம். ஓகே, ஸோ அக்கௌண்ட்ஸுன்னு பார்த்துட்டோன்னா நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப் மட்டும்தான் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ இதான் வந்துட்டு ஒரு ஓவர்வியூ. ஸோ இப்போ நான் ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ என்ன ஒரு கோர்சஸ் எடுக்க போகிறதா இருந்தாலும், அதாவது குரூப்ஸ் எடுக்க போகிறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு எய்ம் வந்து இப்போயே வச்சுக்கோங்க. இதுதான் ஓரளவாச்சு திங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு எனக்கு வந்து பயாலஜி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ நான் பயாலஜி ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒன்று எடுக்க போகிறேன் அப்படின்னா இது நீங்கள் பயோமேக்ஸ் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு லிட்டில் பிட் ஆஃப் திங்கிங் வந்து எடுத்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் குரூப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நீட் போகிறவங்க வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கீங்க,
என்னால் முடியும். சப்போஸ் என்னால் கிராக் பண்ண முடியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பயோமேக்ஸ் எடுக்கலாம். பிகாஸ் நீங்கள் இன்ஜினியரிங் சைட் போகலாம். இல்லை இன்ஜினியரிங்லேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிஎஸ்சி அக்ரி கிடைக்கும். அதுக்கப்புறம் பிஎஸ்சி கோர்சஸ்லேயே நிறையா இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி நீங்கள் போகலாம். அண்ட் பேராமெடிக்கல் கோர்சஸ் கூட இருக்குது, அது கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிஎஸ்சி கோர்ஸ் தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பயோமேக்ஸ் எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அவசியமே கிடையாது. யூ கேன் டேக் லைக் நீங்கள் பயாலஜி ரிலேட்டடாக ஒரு பிஎஸ்சி படிக்கிறீங்கன்னா நீங்கள் அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நல்லா திங்க் பண்ணி எடுங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும். இல்லை பிஎஸ்சியில் மேக்ஸ் பண்ண போகிறேன்னா கம்ப்யூட்டர் மேக்ஸ் எடுங்க. ஸோ உங்கள் சாய்ஸ் என்ன, ஸோ உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு அடுத்து என்ன கோர்ஸ் படிக்கலாம், என்ன சப்ஜெக்ட் ரிலேட்டடாக படிக்கலாம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி குரூப்ஸ் எடுத்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாட்டா, பை பை, தேங்க்யூ.